காதல் அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கிறதே இல்லை. இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறது தான். சேட்டில் ஒரு சின்ன ஹாயில் ஆரம்பிச்சு லைஃப்பில் ஒரு பெரிய சப்போர்ட்டாக மாறுறது தான் காதல். ஃபோன் சேட்டில் கொடுக்குற கேர் ரியல் லைஃப்லேயும் கொடுக்கறது தான் காதல். அதுலேயும் டைம், ட்ரஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மூணும் சேர்ந்து இருக்கிற காதல் ரொம்பவே ஸ்ட்ராங். அப்படி எல்லா காதலும் காதலே முடியுமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. சில காதல் மோதல்லே முடியும். அப்படி இவங்களுடைய காதல் காதலில் முடிஞ்சதா இல்லை மோதலில் முடிஞ்சதான்னு தெரிஞ்சுக்கலாமா? பிரியா லைஃப்பில் சின்ன தலைவலி வந்தால் கூட உயிரே போயிருங்கிற அளவுக்கு பயப்படுறாளாம். ஆனால் கார்த்திக் சுனாமியே வந்தாலும் சும்மா இருங்கடா, திஸ் ஷால் பாஸ்ன்னு சொல்கிற கூலான ஒரு ஆளாம். அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் கிடைச்சா எப்படி இருக்கும்? சும்மா அப்படி இருக்கும்ல அப்படின்னலாம் அப்போ யோசிக்கல நாங்கள். ஏன்னா 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ். 2 பேருக்கும் ஒருத்தரை பற்றி சின்ன வயசுலேருந்தே நல்லா தெரியும். அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பயந்த சுபாவம் கொண்ட ஆள். அண்ட் எனக்கு அவன்லாம் ஒரு ஆளே இல்லை. ஏன்னா எதை பற்றியும் யாரை பற்றியும் யோசிக்க மாட்டான். அப்பப்போ ஞானி மாதிரி கூட பேசுவான். ஸோ நீங்களே சொல்லுங்கள், யாருக்கு தான் இப்படி ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லாத பையன் மேலே காதல் வரும்? அண்ட் காதல் தான் வரலன்னு சொன்னேன், பட் ஃப்ரெண்ட்ஷிப் அது எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்குது. ஏன்னா ஃப்ரெண்ட்னா அப்படி ஒரு பையன் தான் எல்லாருக்கும் வேணும். அப்படி என்னமா அவன்கிட்ட ஃப்ரெண்ட்கான குவாலிட்டிஸ் கொட்டி கிடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ எனக்கு 6 வயசு இருக்கும். ஸ்கூலில் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிற பையன் என் பென்சில் எடுத்துகிட்டு தரமாட்டேன்னு அடம் பிடிச்சான். நான் பாவமாக என் பென்சில் கூடடா, இல்லாட்டி மிஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னேன். உடனே கையில் இருந்த பென்சிலை எடுத்து என் கையில் குத்திட்டான். நான் அழக ஆரம்பிச்சிட்டேன். உடனே கார்த்திக் மிஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனுக்கு செம்மையாக திட்டு வாங்கி கொடுத்துட்டான். ஆனால் அதோட விடலை, அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒவ்வொரு மிஸ்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி திட்டு வாங்கி கொடுத்தான். மிஸ்கிட்ட சொன்னதோடு நிறுத்திருக்கலாம், ஆனால் அந்த பையனோட அம்மா கிட்டேயும் ஈவினிங் சொல்லி திட்டு வாங்கி கொடுத்துட்டான். ஒரு நிமிஷம் என்னை அழ வச்ச பையனையே ஒரு நாள் ஃபுல்லாக அழ வச்சுட்டான். இப்படி எனக்காக பண்ண விஷயங்கள் ஒரு பக்கம் அப்படின்னா, மற்றவங்களுக்காக பண்ணுறது இன்னொரு பக்கம். எனக்கு அப்போது 21 வயசு. காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற வழியில் எங்கள் ஃப்ரெண்டோட அக்கா கடைக்கு போயிட்டு க்ராசரிஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ 2 பேட் பாய்ஸ் பைக்கில் போகும்போது அவங்கள பார்த்து டார்லிங் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாங்க. அவங்க உடனே எம்பாரசிங் ஆகி ஃபீல் பண்ணிட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் பைக் எடுத்துகிட்டு சேஸ் பண்ணி அவங்கள ஸ்டாப் பண்ணி செம்மையாக திட்டிட்டு வந்து சாரியும் கேட்க வச்சுட்டான். அப்படி என்ன சொன்னால் தெரியுமா? நேராக போய் திட்டிட்டு உங்களுக்கு அக்கா தங்கச்சி இல்லையான்னு கேட்டான். அவங்க இருக்கே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அவங்கள யாராச்சும் இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டான். உடனே அவங்க இல்லையே, யாரும் அப்படி சொன்னது இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இவன், ஏன்னா அதுக்கு காரணம் என்ன மாதிரி பசங்க, ஏன்னா அந்த அக்கா இந்த மாதிரி பசங்க தான் காரணம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஃபீல் ஆகிட்டு, சாரி ப்ரோ, நாங்களே வந்து சாரி கேட்குறோம், அக்கா எங்கேன்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இவன் கூட வந்து சாரியும் கேட்டுட்டாங்க. அப்புறம் அந்த அக்கா மட்டும் இல்லை, நானே அவனை ஹீரோவாக தான் பார்த்தேன். ஸோ இப்படிப்பட்ட பையன் யாருக்கு தான் ஃப்ரெண்டாக கிடச்சா சந்தோஷப்பட மாட்டாங்க சொல்லுங்கள்? நான் மட்டும் சும்மா இல்லைங்க, அவனை யாருக்காகவும் எங்கேயும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன் அவங்க அம்மா திட்டினா கூட அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அவங்க முன்னாடி. நான் அப்படி ஒரு ஃப்ரெண்ட். இப்படி எங்கள் லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு ஒரு நாள் என் லைஃப்பில் என்னோட கசின் அஸ்வின் வந்தான். சின்ன வயசில் நான், கார்த்திக், அஸ்வின், அவன் தங்கச்சி ஹரிணி எல்லோரும் ஒன்றா தான் விளாடுவோம், ஒன்றா தான் ஊர் சுற்றுவோம். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாலே கலாட்டா தான். இப்போ எல்லோரும் பெருசாகிட்டோம், ஆஃபீஸ் ஒர்க்னு பிஸி ஆகிட்டோம். நானும் கார்த்திக்கும் ஒரே ஆஃபீஸ் தான் சென்னையில். ஆனால் அஸ்வின் அண்ட் ஹரிணி பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. எங்களை விட அஸ்வின் 2 வயசு பெருசு, ஹரிணி எங்களோட செட். ஒரு நாள் அஸ்வின், ஹரிணி அவங்க அம்மா, என்னோட அத்தை எல்லோரும் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கேதர் ஆனோம். அண்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்ச அப்புறம் அம்மா எல்லோரும் வீட்டுக்கு வந்து 2 நாள் இருந்துட்டு போக சொன்னாங்க. ஆனால் அத்தை வீட்டில் ஸ்டே பண்ணிட்டா மாமாவுக்கு சாப்பாடு இல்லை. ஸோ அதான் அஸ்வின் அண்ட் ஹரிணியை மட்டும் இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக டான்ஸ், பாட்டு, ட்ரூத் அவேர்னஸ் செம்மையாக இருந்துச்சு. மார்னிங் எந்திரிச்ச உடனே ஹரிணி கார்த்திக் என்ன பண்ணுறான்னு கேட்டான். என்னடா இன்னும் கேட்கலையேன்னு பார்த்தேன். கேட்டுட்டாடா ஃபைனலா அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே ப்ளஷ் பண்ணா பார்க்கணும். எஸ், ஹரிணிக்கு அவள் காலேஜ் படிக்கும்போது இருந்தே கார்த்திக் மேலே ஒரு க்ரஷ். ஆனால் சொன்னதே இல்லை அவன்கிட்ட. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். பொண்ணுங்க கொஞ்சம் ஸ்மார்ட்டாக நினைக்கிறேன், யார் மனசில் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுல. ஸோ உடனே அஸ்வின், நான், அப்புறம் ஹரிணி கிளம்பி கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டோம். கார்த்திக்கு அஸ்வின் ஹரிணியை பார்த்த உடனே ஒரே குஷி. அச்சா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு 2 பேருக்கும் ஒரு ஹக் கொடுத்துட்டு அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு எல்லாரோடையும் பேசிகிட்டு இருந்தோம்.
நான் என்ன பண்ணேன், இந்த வாட்டியாச்சும் கார்த்திக் அண்ட் ஹரிணியை ஒன்று சேர்த்துடணும்னு ஒரு பிளான் பண்ணேன். ஏன்னா இந்த வாட்டியும் விட்டா பெங்களூர் போயிடுவா, அப்புறம் எப்போ சொல்லுவானே தெரியாது. அண்ட் மோரோவர் என்ன டார்ச்சர் பண்ணுவா. கார்த்திக் என்ன பண்ணுறான், எங்கே போகிறான், எப்படி இருக்கான், அப்படி இப்படின்னு. அதான் இந்த வாட்டி அவங்கள செட் பண்ணி விட்டுட்டேன்னா ப்ராப்ளம் இல்லைல்ல. ஸோ ஸ்மார்ட்டாக ஒரு பிளான் போட்டேன். கைஸ் வாங்களேன் பீச் அப்படியே போயிட்டு ஒரு நைட் ட்ரைவ் போயிட்டு ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே அஸ்வினும் கார்த்திக்கும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஹரிணிக்கு ஒரு பயம், கூடவே வெக்கம் சேர்ந்து இருந்துச்சு. அண்ட் அவளையும் எப்படியோ ஓகே சொல்லி கன்வின்ஸ் பண்ண வச்சுட்டேன். இன்ஃபேக்ட் அவளுக்கு ஓகே தான், பட் இருந்தாலும் கார்த்திக் முன்னாடி டக்குன்னு ஓகே சொன்னா அப்படின்னு அவளுக்குள்ளே யோசிச்சுட்டு இந்த லவ் பண்ணும்போது நம்மளாம் நமக்குள்ளே யோசிச்சு போல அந்த மாதிரி ஒரு யோசனை அவளுக்கு. அவளும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம், போய் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டா. அவ்வளோதான், அன்னைக்கு ஈவினிங் பீச் போயிட்டு இருக்கோம். என் காரில் போகும்போது ஹரிணி அவனை கலாய்க்க, இவன் அவனை கலாய்க்கன்னு ஒரே சண்டை போட்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஃபைனலி பீச் வந்தாச்சு. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணினோம். அப்புறம் ஹரிணியும் கார்த்திக்கும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டோன்னு நினச்சி அச்சோ நான் ஹேண்ட்பேக் கார்லேயே வச்சுட்டேன் அஸ்வின், பாயம் ப்ளீஸ் போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டேன். ஹரிணிக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் கார்த்திக் லூஸ் மாதிரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பிட்டான். ஹரிணி டக்குன்னு ஒரு பிளான் போட்டு எனக்கு கால் வலிக்குது நீங்களே போயிட்டு வாங்கன்னு சொன்னான். இதான் சாக்குன்னு நானும் நீ போ அவ கூட இரு நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். 2 மணி நேரம் நாங்கள் போகவே இல்லையே. பைதவே அஸ்வின் கிட்ட சொல்லி தானே ஆகணும், என்னதான் இருந்தாலும் அவளோட அண்ணா இல்லை. ஸோ ஐ டோல்டும். அவனுக்கு ஒரே ஷாக், ஹரிணி இதை என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னான். அவள் என்கிட்டயே சொல்லலை, நானாக தான் கண்டுபிடிச்சேன். சரி நீ சொல்லு உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேட்டேன். அஃப்கோர்ஸ் கார்த்திக் நல்ல பையன் இல்லை. ஸோ யோசிச்சுட்டு கார்த்திக் ஓகேன்னு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தான். 1 மணி நேரம் 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். ஈவினிங் போனோம், நைட்டே ஆயிடுச்சு. சரி கிளம்பலான்னு 2 பேரும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் சின்ன வயசு கதையை பேசிகிட்டே போனோம். அந்த டேஸையும் என்னையும் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொன்னான். நானும் சொன்னேன் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படின்னு. உடனே அப்போ அந்த மெமரிஸ் தான் மிஸ் பண்ணுறேன், என்ன மிஸ் பண்ணல இல்லையா அப்படின்னு கேட்டான். அந்த மெமரிஸில் நீயும் தானடா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு வந்துட்டேன். ஆனாலும் ஏதோ வியர்டாக ஃபீல் ஆச்சு அப்போது. சரின்னு சொல்லிட்டு ஃபைனலாக பீச்சுக்கு வந்துட்டோம். எங்கள் கார்கிட்டையும் போயிட்டோம். கார்த்திக் எங்களை பார்த்துட்டான், ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். என்ன சொல்ல போகிறானோ அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கிட்ட வந்துட்டான். ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். அஸ்வினோட ரியாக்ஷன் பார்க்கல. நான் அவன் பக்கம் திரும்பினா சின்ன வயசில் அவன் கிராஃப்ட் கிளாஸில் சொல்லி கொடுத்த ஒரு பேப்பர் எங்கள் கையில் வச்சுட்டு ஐ லவ் யூ ஸோ மச் பிரியா, யூ மேரி மீன்னு கேட்டான். சத்தியமாக சொல்கிறேன், நான் ஷாக் ஆகிட்டேன். என்னை விட கார்த்திக் தான் ஷாக் ஆனான். என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டான். அதுக்கு அஸ்வின் அவனை கொஞ்சம் கூட கண்டுக்காம என்னவே பார்த்துட்டு என் ரிப்ளைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போது கார்த்திக் கோபத்தில் மச்சான் வாட் ஆர் யூ டூயிங், ஷீ இஸ் மை கேர்ள், யூ நோ ஐ லவ் ஹர் ரைட் அப்படின்னா. அதை விட பெரிய ஷாக் எனக்கு அன்னைக்கு இல்லை. அஸ்வின் சொல்லும் போதும் சரி, இல்லை இவன் ஹரிணிக்கிட்ட என்ன சொல்லியிருப்பான் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே என்னால் யோசிக்க முடியல. கார்த்திக் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை தவிர. ஏன்டா இப்படி பண்ணேன்னு வேற அவன் சட்டையை பிடிச்சி கேட்டான். உடனே அஸ்வின் என்னை பார்த்து சிரிச்சுட்டு இப்போ புரியுதா ஏன் ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொன்னான். என்னால் சுத்தமாக நம்ப முடியல. இதெல்லாமே எனக்கு புரிஞ்சுக்க ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. வாட்ஸ் ஹேப்பனிங் கார்த்திக்னு கேட்டேன். உடனே கார்த்திக் என்னை பார்த்து சாரி, இதை இப்படி ஒரு சுச்சுவேஷனில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் நினைக்கல, பட் உண்மை இதுதான் பிரியா, ஐ லவ் யூ ஸோ மச். இப்போ இல்லை, எப்போ இருந்தோ. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு சீனியர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு. அப்புறம் நீயே உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக யோசிச்சு பார்த்தேன் பிரியா. மறுநாள் காலையில் எழுந்திரிக்கும் போதே உன் மேலே எனக்கு இருக்கிறது காதல் தான் அப்படிங்கிற தெளிவோடு தான் எழுந்திரிச்சேன். ஆனால் நீ என்னை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. இன்றைக்கி ஹரிணியோட லவ்க்கே சப்போர்ட் பண்ண வந்து நிற்கிறேன். உன்னால் இதை பற்றி அவகிட்டயே சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. ஏன்னா உன்கிட்டயே சொல்லக்கூடாதுன்னு தான் யோசித்தேன் ஃபர்ஸ்ட், பட் அஸ்வின் சொத்தப்பிட்டான் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அஸ்வின் சொன்னான், நான் இப்படி ஒரு ப்ளே பண்ணாமல் இருந்தால் உன் மனசில் இருக்கிறத நீ சொல்லியிருக்கவே மாட்டடா, ஐ டிட் வாட் ஐ ஹேட் டு அப்படின்னு சொல்லிட்டு. பாவண்டா ஹரிணி, அவன் உன்னை
லவ் பண்ணுவேன்னு சத்தியமாக நான் யோசிச்சு பார்க்கல. எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு புரியல. அப்படி நான் சொல்லிட்டு இருக்கும்போதே ஹரிணி வந்தா, கையில் 2 ஐஸ்கிரீமோடு. ஒன்று கார்த்திக்கு, இன்னொன்று எனக்கு கொடுக்கும்போது கங்க்ராட்ஸ் கைஸ்னு வேற சொன்னான். அவளை அப்படி பார்க்கும்போதே என் மனசு சுக்குநூற உடஞ்சிருச்சு. கார்த்திக் மேலே லவ்வே வந்தாலும் அந்த மொமெண்ட் டிசைட் பண்ண அவன் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு, அவனுக்கு ஓகே சொல்லக்கூடாதுன்னு. ஸோ கார்த்திக் கிட்ட ஐம் சாரிடா, எனக்கு உன் மேலே அந்த மாதிரி எந்த ஃபீலிங்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு அப்போ வரைக்கும் எந்த ஃபீலிங்ஸும் இல்லை தான். ஆனால் என்னமோ மனசு கஷ்டமாக இருந்துச்சு. யாரும் எதுவுமே பேசாமல் காரில் ஏறி உட்காந்துட்டோம். அன்றைக்கி நைட் வழக்கத்துக்கு மாறா ரொம்பவே சைலண்ட்டாக இருந்துச்சு. எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு நான் சாரி கேட்டேன் ஹரிணி கிட்ட. உன் மேலே தப்பு இல்லடி, நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு போய் தூங்கிட்டா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹரிணி என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டா. பிரியா, உனக்கு கார்த்திக் மேலே நிஜமாவே லவ் இல்லையா, இல்லை எனக்காக சொல்கிறியா? அப்படி மட்டும் நீ எனக்காக சொல்லியிருந்தா எனக்கு அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதேன்னு சொன்னான். நான் கொஞ்சம் கூட யோசிக்காமல் நிஜமாவே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பட் மனசுக்குள்ளே கார்த்திகை ஹர்ட் பண்ணிட்டேங்கிற ஃபீலிங் இருந்துச்சு. வாட் டு டூ, இவ்வளோ என்னோடய ஃப்ரெண்ட் தானே. அப்புறம் நெக்ஸ்ட் டே நைட் நானும் கார்த்திக்கும் அவங்கள ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண போயிருந்தோம். ஹரிணி கிளம்புறதுக்கு முன்னாடி என்கிட்டையும் கார்த்திக்கிட்டையும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸோ என்ன நடந்தாலும் அதை மறந்துடாதீங்க. அண்ட் எனக்கு எப்படி உன் மனசில் பிரியா இருக்கான்னு தெரியாமல் போச்சுன்னு சத்தியமாக தெரில. தெரிஞ்சிருந்தால் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு உன் மேலே லவ்வே வந்திருக்காது. பட் இட்ஸ் ஓகே, இப்போ தெரிஞ்சிருச்சு. ஐ டோட்டலி அண்டர்ஸ்டாண்ட். எனக்கு உன் மேலே இப்போ லவ் இல்லைடா, பட் ரெஸ்பெக்ட் அது எப்போவுமே இருக்கும். அண்ட் உன்னை யாருக்கு பிடிக்காது சொல்லு. எனிவேஸ், நீங்கள் 2 பேரும் லூஸ் மாதிரி எனக்காக விட்டு கொடுக்குறேன்னு உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் அது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியாக இருந்தால் தானே எனக்கு சந்தோஷம். அண்ட் ப்ளீஸ் என்ன வில்லனாக்காதீங்க. ஸோ whatever it is, ப்ளீஸ் பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சைலண்ட்டாக மட்டும் இருக்காதீங்க. gonna miss both of you அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டாக பேசிட்டு கிளம்பிட்டா. அப்புறம் எல்லாமே சரியான மாதிரி நடிச்சுட்டு சிரிச்சுட்டு கிளம்பிட்டோம். வர வழியில் லொடன்னு பேசிட்டு வர 2 ஃப்ரெண்ட்ஸும் பேசவே இல்லை. ஒரு மாதிரி வியர்ட் அண்ட் சைலண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கார்த்திகே சைலன்ஸை பிரேக் பண்ணிட்டான். சரிடி, லவ் தானே இல்லை, என் மேலே ஃப்ரெண்ட்ஷிப் அது இன்னும் இருக்குல்ல அப்படின்னு கேட்டான். எனக்கு அப்போ தான் ஒரு ரிலீஃப் வந்துச்சு. நல்ல வேலை நீ என் கூட பேசாமே இருந்துருவோன்னு நினச்சேன். பட் இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. பட் எனிவேஸ் ஐம் சாரிடா அப்படின்னு சொல்ல இட்ஸ் ஓகேடி, ஸ்டாப் இட், எனக்கு புரியுது, நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது கிடையாது அப்படின்னு சொன்னான். என்ன நடந்தாலும் நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அப்படின்னு சொன்னான். எப்படியோ எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சுது. 6 மாதம் கழித்து எனக்கு கல்யாண பேச்சு ஆரம்பித்தாங்க. நான் இப்போ வேணான்னு தான் சொன்னேன். பட் எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை விடுற மாதிரி தெரியல. அப்போ தான் கார்த்திக் வீட்டுக்கு வந்தான். அம்மா இதெல்லாம் அவன்கிட்ட சொன்னதும், நல்ல விஷயம் தானே, ஓகே சொல்லுடி, உனக்கு பிடிச்சிருந்ததா பேசிப்பாரு, பழகிப்பாரு, ஓகேனா ஓகே சொல்லு அப்படின்னு சொன்னான். அவன் அப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப கேஷுவலாக சொன்ன மாதிரி இருந்தது. எனக்கு எதுவுமே யோசிக்காமல் சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப கோவம் வந்துச்சு அவன் மேலே. அப்புறம் 2 நாள் கழித்து எனக்கு பெங்களூரில் அஸ்வினோட கம்பெனிலேருந்து ஒரு கால் வந்துச்சு. நான் அவங்க கம்பெனியில் செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் 1 வீக்கில் நாங்கள் போகணும்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் மேரேஜ்லேருந்து தப்பிக்க போகிறோன்னு ஹாப்பியாக இருந்தாலும், இன்னொரு பக்கம் வீடு, ஊர், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கார்த்திக் எல்லோரும் விட்டுட்டு பிரியிறோம் அப்படிங்கிற வருத்தமும் இருந்துச்சு. பட் எப்படியோ இப்போதைக்கு கல்யாணத்துலேருந்து தப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். கார்த்திக்கும் அதே தான் சொன்னான், எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறது, போய் தானே ஆகணும், இதுக்கு தானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே கிளம்பி போயிட்டேன். போய் 1 வீக் தான் ஆச்சு. ஆல்ரெடி செம்ம போர். என்ன தான் அஸ்வினும் நானும் அப்பப்போ பிரேக்கில் மீட் பண்ணாலும் இந்த கார்த்திக் பையன் மாதிரி யாராலும் என்னை என்டர்டைன் பண்ண முடியாதுங்க. ஸோ உடனே கால் பண்ண கார்த்திக்கு, அவனும் கால் பிக் பண்ணிவிட்டு அவங்க ஆஃபீஸில் அன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஷேர் பண்ணான். என் டீம் லஞ்ச் பற்றி சொன்னான். இதெல்லாம் கேட்டு ஆல்ரெடி மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் கடைசியில் ஒன்று சொன்னான், அது என்னை அப்செட் ஆக்கிருச்சு. ஒரு பொண்ணு என்னை ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு அவன் சொல்ல ஆரம்பித்து அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே, நீ நோ தானே சொன்ன அப்படின்னு கேட்டேன். ஒரு செகண்ட் டக்குன்னு எனக்கு எம்பாரசிங்காக ஃபீல் ஆயிடுச்சு. நான் கேஷுவலாக சிரிச்சுட்டு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொன்னான்.
எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் கஷ்டம், இன்னொரு பக்கம் எம்பாரஸ்மெண்ட், என்னென்னு தெரில. அப்புறம் ஒரு நாள் பேசினோம், 2 நாள் பேசினோம், கொஞ்ச நாள் பேசல. ஏன்னா 2 பேருமே ஒர்க் பிஸியில் இருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு மாதம் அப்படியே போயிடுச்சு பிஸியாகவே. திடீர்னு ஒரு நாள் என்னை சுற்றி எனக்கு எதுவுமே செட் ஆகாத மாதிரி, எதுவும் என்னால் தனியாக மேனேஜ் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, பட் என்னமோ மிஸ் பண்ணேன். எஸ்பெஷலி கார்த்திக் இல்லாமல் எத்தையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியலங்கிறது தெரிஞ்சிச்சு. வீக்கெண்ட் அம்மா கிட்ட பேசிட்டு கார்த்திக்கு கால் பண்ணேன். ஆனால் அவன் என் கால் அட்டன் பண்ணல. உடனே என் மனசு 1000 யோசிச்சிச்சு. ஒருவேளை இவன் அந்த பொண்ணுக்கு ஓகே சொல்லியிருப்பானோ, டேட்டிங் போயிருப்பாங்களோ, இப்படியெல்லாம் கசமசன்னு நிறைய யோசிச்சிச்சு. பட் ஸ்டில் என்கிட்ட சொல்லாமல் அவன் இப்படி பண்ண மாட்டான். ஏன் சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப நீ அப்படின்னு என்னோட இன்னொரு மனசு கேட்டுச்சு. சத்தியமாக கோவம் வந்திருக்கும்னு தோணுச்சு. எனக்கு ஏன் கோவம் வரணும்னு அந்த மனசு கேட்கும்போது எனக்கு பதில் தெரியல. ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. மேபி இதுதான் லவ்வோ, இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் இருந்துட்டோமோ, இன்னைக்கு திடீர்னு யாரோ வந்ததுக்கப்புறமா தான் நமக்கு அது தெரிய வருதோ அப்படின்லாம் தோணுச்சு. இப்போ கரெக்டாக கார்த்திக் கால் பண்ணிவிட்டு, சாரி டி, டீம் அவுட்டிங்கில் இருந்தேன், ஃபோன் சைலண்டில் இருந்தேன்னு சொன்னான். எங்கடா போனேன், என்ன பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டேன். ஏய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணும் வந்திருக்காடி, அவன் என்னை பார்த்துட்டே இருக்கா அப்படின்னா. சுருன்னு கோவம் ஏறிச்சு, பட் காமிக்கல. ஓ சார் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், நீ இருந்தால் அவங்ககிட்ட எல்லாம் ஷேர் பண்ணி நம்ம ஏதாவது அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கலாம். தனியாக எனக்கு ஹேண்டில் பண்ணவே முடியலடினா. எனக்கு கோவம் வந்துருச்சு. நீ அன்னைக்கே நோ சொல்லியிருந்தா அந்த பொண்ணு பார்த்துட்டே இருக்க மாட்டால, நீ ஹோப் கொடுக்குற மாதிரி வேலையை பாருன்னு தானே சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். வேலையை பாருன்னா வேலையை பாருன்னு தாண்டி அர்த்தம். நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அந்த பொண்ணுக்கு ஹோப் கொடுக்கல. என் வேலையை பாருன்னா வேலையை பாருங்கிறது தான் அர்த்தம். நோ அப்படிங்கிறது தான் இன்டெரக்டான அர்த்தம். சம்டைம்ஸ் டைரெக்டாக அப்படி நோன்னு ஒரு பொண்ணு முன்னாடி சொல்ல முடியாது, அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு என் மனசு யோசிக்கும். எல்லாருமே ஒரே மாதிரி நீ நினைக்கிற மாதிரி பேச முடியாது பிரியா அப்படின்னு சொன்னான். கரெக்ட் தானே அப்படின்னு தோணுச்சு. நான் இதெல்லாம் கேட்டிருக்க கூட மாட்டேன், ஃப்ரெண்டாக மட்டும் யோசிச்சிருந்தேன்னா. ஐ திங்க் இப்போ நான் ஒரு லெவல் அப்கிரேட் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் இது அவங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறது? சரி ஓகேடா, நீ பாரு, நீ ஏதோ டென்ஷனில் இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்புறமா கால் பண்ணுறேன்னு கால் கட் பண்ணிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் ஒர்க் டென்ஷன் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருந்தது. சரின்னு கார்த்திக்கு மறுபடியும் கால் பண்ணேன். அவன் கால் அட்டென்ட் பண்ணல. மேபி கோவமாக இருக்கானோன்னு நினச்சி ஆன்ட்டிக்கு கால் பண்ணேன். ஆன்ட்டி ஃபோன் எடுத்து ஒரு ஷாக் கொடுத்தாங்க, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுமான்னு. ஆன்ட்டி நான் உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆன்ட்டி, சின்ன ஆக்சிடென்ட் தான், நீ வர வேணாம் பிரியா, நீயே இப்போ தான் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்க, 1 மாதம் 1.5 மாதம் தான் ஆகுது, ஸோ நீ வேலையை பாரு, இஸ் ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் என் மனசு கேட்கல. ஆன்ட்டி நான் கால் பண்ண அவன் எடுக்கலன்னு அதை பற்றி கேட்டேன். இல்லைம்மா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, இப்போ தான் போனாங்க, மேபி ஃபோன் சைலண்டில் போட்டிருப்பான்னு நினைக்கிறேன், அதுதான் எடுக்கலன்னு சொன்னாங்க. ஆனால் என் மனசில் உடனே என்ன கேள்வி வந்ததுன்னா, ஒரு வேளை அந்த பொண்ணும் வந்திருப்பாளோன்னு நான் நினைக்கிறதுக்கு முன்னாடியே ஆன்ட்டி என்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. சொன்னாங்க, ஒரு பொண்ணு வந்திருந்தா ரொம்ப விழுந்து விழுந்து தண்ணி வேணுமா கார்த்திக், உங்களுக்கு அது வேணுமா கார்த்திக், சாப்பாடு வேணுமா கார்த்திக்லாம் கேட்டா. நான் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கேன். அம்மா நான் இருக்கேம்மா அப்படின்னு யோசித்தேன். சரி ஓகே, ஏதோ தங்கச்சி மாதிரி போல, இல்லை அக்கா மாதிரி போல அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். பட் ஏதோ ஆடாக தெரியுதுமா அப்படின்னு ஆன்ட்டி என்கிட்டயே சொல்கிறாங்க. எனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. அதான் நான் சொன்னேன், ஆன்ட்டி நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான், அந்த பொண்ணு தங்கச்சி மாதிரி அக்கா மாதிரி எல்லாம் கேட்கல, அந்த பொண்ணுக்கு நம்ம கார்த்திக் மேலே ஒரு க்ரஷ் இருக்குன்னு சொன்னேன். ஓஹோ, இது அவன் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு ஆன்ட்டி பேசிகிட்டு இருக்கும்போது, யூஸ்வலாக காசிப் பேசுவோம் தான், பட் அன்னைக்கு எனக்கு அதை கண்டினியூ பண்ணணும்னு தோணலை. ஆன்ட்டி எனக்கு ஒரு கால் வருது, நான் உங்களுக்கு அப்புறமா கூப்பிட்டுமான்னு கட் பண்ணிவிட்டேன். ஓகேமான்னு சொல்லிட்டு ஆன்ட்டியும் வச்சுட்டாங்க. அப்புறம் நான் எதையுமே யோசிக்காமல் உடனே சென்னை கிளம்பிட்டேன். போகிற வழியெல்லாம் ஒரே யோசனை தான், ஐ திங்க் ஐ லவ் ஹிம், பட் வாட் இஃப் அவனுக்கு என் மேலே இப்போ காதல் போயிருந்ததுன்னா அப்படின்னு யோசித்தேன். பட் எது எப்படியோ என்னால் இப்போது இங்கே இருக்க முடியல. ஐ வாண்ட் டு see கார்த்திக் அப்படின்னு தோணுச்சு. ஸோ நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு நினச்சி அவங்க வீட்டு வரைக்கும் போயிட்டேன். வீட்டுக்கும் போயிட்டேன், ரூமுக்கு போயிட்டு கார்த்திக் கார்த்திக் டு லவ் ஹர் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி கேட்டேன். ஹேய் நீ எப்போ வந்த லூஸு, சொல்லவே இல்லை அப்படின்னு சிரிச்சிட்டே கேட்டான். ஜஸ்ட் ஆன்சர் மை கொஷன், டு லவ் ஹர் அப்படின்னு கேட்டேன். ஏ லூஸு யாருடி அப்படின்னு கேட்டான். அதான் அன்றைக்கி நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லாமல் வேலையை பாருன்னு சொன்னேன் அந்த பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே சிரிச்சிட்டே சொல்கிறான், ஏண்டி இவ்வளோ அப்சஸ்டாக இருக்க அந்த விஷயத்தில்? அஃப்கோர்ஸ் நோ, நோ தான், வேலையை பாருன்னா நோ தான், நாட் இன்ட்ரெஸ்டட்.
என்னடியாச்சு உனக்கு அப்படின்னு கேட்டான். நான் உடனே யோசிக்காமல் பட்டுன்னு சொல்லிட்டேன், எஸ் ஐம் அப்சஸ்ட், ஆனால் அந்த விஷயத்தில் இல்லை உன் மேலே அப்படின்னு. இப்படி சொல்லும்போது என் கண்ணத்தை நீங்கள் பார்த்துருக்கணும். 2 கண்ணுமும் சும்மா பிங்கிஷ் ஆகிடுச்சு. இவ்வளோ ப்ளஷ் பண்ணிகிட்டு இருந்தேன், என்னாலே நம்ப முடியல. அப்புறம் அவனை பார்த்தேன் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவான்னு. ஆனால் அவன் என்னை பார்க்காம என் ஷோல்டருக்கு பின்னாடி பார்த்துட்டு இருந்தான். டக்குன்னு யாருன்னு திரும்பி பார்த்தேன், எங்கள் அம்மா. ஷிட், எல்லாமே சொதப்பிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எங்கள் அம்மா தான் அங்கே ஒரு சூப்பரான ட்விஸ்ட் கொடுத்தாங்க. எனக்கு ஓகே கார்த்திக், உனக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காமல் கார்த்திக் அவன் என்ன ஆன்சர் சொல்லுவானோன்னு நான் வெயிட் பண்ணான். கேஷுவலாக சொல்கிறான், எனக்கு எப்போ ஓகே தான் ஆண்டி, உங்கள் பொண்ணு தான் இப்போ ஓகே சொல்கிறா அப்படின்னு. கட் பண்ணால் அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. என்ன சந்தோஷமான விஷயமா அப்படின்னு எல்லாமே சிரிச்சிட்டு கேட்டாங்க. ரொம்ப ஸ்மூத்தாக முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இப்படி தான் எங்களுடைய ஸ்டோரி முடிஞ்சிச்சு. ஒரு வருஷத்தில் எங்களுக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. இதில் இன்னொரு ஹாப்பி நியூஸ் என்னென்னா, எங்களுக்கு என்றைக்கு கல்யாணம் ஆச்சோ அதே டேட்டில் தான் ஹரணிக்கும் கல்யாணம் ஆச்சு. இந்த ஸ்பெஷல் டேட் என்ன டேட்னா யாராலையும் மறக்க முடியாது. எஸ்பெஷலி கப்புள்ஸ்னால மறக்கவே முடியாது, காதலர்கள்னால மறக்க முடியாது. எஸ், தட்ஸ் Feb 14th. அன்றைக்கி தான் எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. ஸோ இதுதான் எங்களுடைய ஸ்வீட் எண்டிங் கதை அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருந்தாங்க. இதுதான் பிரியா கார்த்திக்கோட கதை. ஆல் வெண்ட் வெல் இல்லையா? அண்ட் இவங்க கதையில் எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் ஒருத்தங்களை ஒன்று சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா என்ன ஆனாலும் சரி, யார் தடுத்தாலும் சரி, அது பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த பண்ணாமல் விடாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையிலுமே சொல்லப்படாத கதைகள் நிறைய இருக்குது. காதல், பிரிவு, சந்தோஷம், காயம், இப்படி பல உணர்வுகள் நிறைந்த கதைகள் இருக்குது. இப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை கதை இருந்தால் தயங்காமல் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். உங்கள் கதை யாரோ ஒருத்தங்களுக்கு ஒரு ஆறுதலாவோ இல்லை ஒரு வழிகாட்டியாக கூட இருக்கலாம். ஸோ உங்கள் ஸ்டோரிஸை தி சீக்ரெட் நோட்புக் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம் உங்கள் கதையில். Until then, it's me, Saranya, signing off.